வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. வாயுகுமாரன் பதம் சரணம், வலிமையின் மைந்தன் பதம் சரணம், நேச நிவாசன் பதம் சரணம், நீலவிலாசன் பதம் சரணம். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான், ஜெய மாருதி ஸ்ரீ ஜெய ஹனுமான் என்று வாயுகுமாரனை பற்றி மகா பெரியவர் சொல்லியிருக்கின்ற ஒரு அற்புதமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த அந்த துளசிதாஸ் ராமாயணத்திலிருந்து வருகிறது. அதுலித்த பலதாமம் ஸ்வர்ண சைலாப தேகம் தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம் சகல குணநிதானம் வானராணாமதீசம் ரகுபதி வரதூதம் வாத ஜாத்தம் நமாமி. இது அந்த ஸ்லோகம். என்ன அழகாக அதற்கு நமக்கு பொருள் சொல்லுகிறார் பாருங்க. வடக்க துளசிதாசருடைய ராமச்சரித்த மானஸ், அந்த ராமாயணத்தை கொண்டாடி பாராயணம் செய்வார்கள். அது அவர்களுடைய சம்பிரதாயம். ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்தான் அது. தமிழ் மாதிரி பழமை பெறாத ஹிந்தி என்கின்ற மொழிக்கு ஏற்றம் தருகின்ற நூலாக அது அமைந்தது என்று அற்புதமாக வரலாற்று குறிப்பை அவர் வைக்கிறார். அவர் பண்டிதர்களுக்கு ஒரு இலக்கிய சிறப்பு வாய்ந்த நூலாக அதை அமைத்து கொள்ளாமல் பாமரர்களும் புரிந்து கொண்டு பக்தி பண்ணுவதற்கு ஏற்ப துளசிதாசரது இயற்றியிருக்கிறார் என்பதை அந்த நூலினுடைய பெருமையாக உயர்த்தி சொல்லுகிறார் மகா பெரியவர். புலவர் பாஷையில் அது எழுதப்பட்டதில்லை. எனவேதான் அது ஜனப்பிரசித்தமாக எல்லாரிடமும் அது பரவி இருக்கிறது. வடக்க முழுக்கும் அது பரவி இருக்கிறது சொல்கிறார். துருக்கர்களுடைய ஆட்சியில் இந்துக்கள் பலவந்தமாக மதம் மாற்றப்பட்டார்கள் என்பது மறைக்க முடியாத வரலாற்று உண்மை. அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல் துளசிதாசருடைய இந்த ராமச்சரித்த மானஸ். அது அந்த பலவந்தம், நிர்பந்தங்கள், வன்முறை இவற்றையெல்லாம் மீறி தாய் மதத்தில் ஒட்டி கொண்டிருக்க ராமச்சரித்த மானஸ் மனத்திலே பெரிய அளவில் பக்தியை ஊட்டியது, மத உணர்ச்சியை ஊட்டியது என்று முக்கியமாக ஒரு பதிவாக வைக்கிறார் ராமச்சரித்த மானஸை பற்றி. அதில் வருகின்ற மகாவீர் யார்? பலவந்தரான ஆஞ்சநேயர், பலம் மிக்கவர், வலிமை மிக்கவர், வலிமையின் மைந்தன் என்று சொன்னேன். எந்த பலவந்தத்துக்கும் தலை பணியாத பலவந்தர் இல்லையா? பலவந்தம்னா நிர்பந்தம், கம்பல்ஷன். பலவந்தன்னா பலமுடையவன். எந்த பலவந்தத்துக்கும் தலைப்பணியாத பலமுடையவன் பலவந்தர் அவர். அதனால துளசிதாசே பரம பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயருடைய காப்பு கவசம், எந்த ஆபத்திலும் பக்தர்களுக்கு அது உதவியாக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஹனுமான் சாலிசாவையும் இயற்றினார். மகா பெரியவர் ஹனுமான் சாலிசாவை எடுத்து போர் வீரர்கள் அதை பாராயணம் செய்தால் நல்லது என்று அவரிடமிருந்து தீட்சையாக ஹனுமான் சாலிசா வாங்கி பெற்றுக்கொண்ட, அதை கடைப்பிடித்த இராணுவ வீரர்கள் உண்டு. நம்முடைய நிகழ்ச்சியிலே கூட ஓரிரு முறை அதை குறிப்பிட்டிருக்கிறேன் நான். அந்த நாளிலேயே அது ஜனங்களுக்கு நன்றாக பிரசித்தமாகி மத மாற்றத்துக்கு தடுப்பு வேலி போட்டது ஹனுமான் சாலிசாவும் ராமச்சரித்த மானசம் என்று மகா பெரியவர் சுட்டி காட்டுகிறார். துளசிதாசர் ஏதோ கற்பனையில் எழுதவில்லை. அவர் நேருக்கு நேர் ஆஞ்சநேயரை பார்த்தவர். அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். ஆஞ்சநேயரோடு எல்லாமே நேரிலே பார்த்து அவர் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு எழுதியது போல்தான் தெரியும். அவருடைய நம்ம சரிதத்தை படித்தோமானால் அப்படி நமக்கு புரியும் என்று சொல்லுகிறார். துளசிதாசரே ஆஞ்சநேயருடைய அம்சம் என்றும் அவதாரம் என்றும் சொல்வது வழக்கம். ஆஞ்சநேயர் மாதிரியே துளசிதாசரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். அப்படிப்பட்ட துளசிதாசர் செய்திருக்கின்ற அந்த ஸ்தோத்திரம் தான் அதுலித்த பலதாமம் ஸ்வர்ண சைலாபதேகம் தனுவஜன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதீசம் ரகுபதி வரதூதம் வாத ஜாத்தம் நமாமி. வாத ஜாத்தம் நமாமி என்று முடிகிறது. வாதம் என்று சொல்லக்கூடாது, வாத்தம் என்று சொல்ல வேண்டும். தவறாக வாதம் என்று கொண்டு அவர் தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவர் என்று பொருள் கூட இணையத்திலே நான் பார்த்தேன். அது தவறு என்று பெரியவருடைய கருத்தை பார்க்கும் பொழுதுதான், விளக்கத்தை பார்க்கும் பொழுதுதான் புரிந்து கொள்கிறேன். அவர் இங்கிலீஷ்லேயே எழுதி காட்டியிருக்கிறார். அது வாதம் கிடையாது. வாதம்னா தர்க்கம், டிஸ்கஷன். வாத்தம்னா வாயு,
பித்தம், கபம், வாதம் என்று சொல்கிறோம் இல்லையா சித்த வைத்தியத்தில். வாதம் என்றால் வாயு, வாதம் என்றால் ஆர்கியூ பண்ணுவது, வித்தியாசம் இருக்கிறது. வாத ஜாத்தம் நமாமி என்றால் வாயு குமாரனை பணிகின்றேன் என்று பொருள். சரியா? அடுத்து இந்த ஸ்லோகத்தை நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறார். ஞானினாம் அக்ரகண்யம், ஞானினாம் அக்ரகண்யம் என்று வருவதுதான். ஞானிகளுக்குள்ளே தலைவனாக முதல்வனாக எண்ணத்தக்கவன் அனுமன் என்று வருகிறது. பிரம்மஞானிகள் ஆத்ம ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்களில் தலை சிறந்த இடம் ஆஞ்சநேயருக்கு இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இப்போ பொதுவாக பார்த்தால் ஆஞ்சநேயருடைய சிறப்புகள் என்னெல்லாம் சொல்லுகிறோம். அவருடைய பலம், வஜ்ரங்க பலிங்கிற வஜ்ராங்க தேகம், வைரம் பாய்ந்த உடம்பு. இன்னொன்று மதியூக மந்திரி, யோகி, அப்பழுக்கில்லாத பிரம்மச்சரியம் இல்லையா, இதெல்லாம் இருக்குது வரிசையாக சொல். காரியத்திலே அவருக்கு இருந்த திறமை, செய்கையில் திறமை, தூதன்னா அவர் மாதிரி இருக்கணும் அப்படி. வீர பராக்கிரமம், துணிச்சல், அபாரமான புத்தி தீட்சணம், நவ வியாக்கரண வேத்தா என்று அனைத்து இலக்கணங்களையும் கரைத்து குடித்தவர். இப்படியெல்லாம் தான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா. இத்தனை சக்திகளையும், இவ்வளோ சக்திகள் உண்டு. நான் சொன்னது ஒரு சின்ன பட்டியல், அவரும் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறார். இத்தனை சக்திகளையும் தனக்காக இல்லாமல் இறைவனுடைய பணிக்கு, இறைவன் விருப்பப்படும்படியான தர்மத்திற்கே அவர் பயன்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக ராம பக்தியில் அப்படியே உருகி ராமருடைய அடியாருக்கு அடியராக அவர் அடங்கி கிடந்த விஷயம் இதுதான் நமக்கு தெரியும். சரீர பலம், காரியத்திலே திறமை, செய்கிற காரியத்தில் ஆடாத அசையாத ஈடுபாடு. அதனால் அவரை போல ஒரு கர்மயோகியை நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட அசையாத, இப்படி அப்படி ஆடாத ராம பக்தியால் அவர் யோக சிகாமணியாகவும், பக்தியினால் அவர் யோகத்தையும் ஏதினார் என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞான யோகியாக அவரை நம்மில் ரொம்ப பேர் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொன்னேன். இன்னொரு, அவர் மகா புத்திமான், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. புத்திமதாம் வரிஷ்டம் என்று சொல்கிறபடி அவர் இருந்தவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் புத்தி வேறு, ஞானம் வேறு. இன்டெலெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம், த ஹையர் விஸ்டம். புத்தியினால் விவேகம் பண்ணிக்கொள்வது வேறு, ஞான நிலை என்பது அறவே வேறு என்பதை மகா பெரியவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களில் யார் ஞானிகள்? யார் ஞானி? அவர்களெல்லாம் ஞானிகள் என்று நம்மால் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். என்னுடைய நண்பர் வாவேசு அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லுவார், வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை, கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை என்றார். இதை மனசில் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் பக்தியினால் கர்மயோகியாக விளங்கினார், பக்தியினால் யோகியாக மகா யோகியாக விளங்கினார், பக்தியினால் அவர் ஞான யோகியாகவும் விளங்குவதை நமக்கு பெரியவர் இப்பொழுது விளக்குகிறார். புத்தி என்பது எப்போ புத்தியினாலே ஒரு ஞான நிலையும் எழுத முடியும் என்று பார்த்தால், அந்த புத்தி ஆத்ம விஷயத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருக்க வேண்டும். புத்திமான்களாக மட்டுமே இருப்பவர்கள் தத்துவ விசாரம் செய்பவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் வேறு உலகாயுதமான விஷயங்களில், படிப்பு உட்பட உலகாயுதமான விஷயங்களிலே ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஞானியர்களாக நமக்கு தென்படுவதில்லை. பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கியத்தை அனுபவித்து ஆக வேண்டும் என்கின்ற வேட்கை, என்கின்ற தாகம் இருக்கணும். அது வெறும் மூளை அலைச்சலாக should not be an intellectual exercise. You should not indulge in intellectual trapeze or intellectual gymnastics. நேராக அந்த ஞான தெளிவை அடையக்கூடிய அந்த தாகம், ஞான தாகம் இருப்பவர்கள் தான் அந்த நிலை எழுத முடியும். இங்கே புத்திமதாம் வரிஷ்டராக இருக்கின்ற ஆஞ்சநேயர் மற்ற புத்திமான்களுக்கெல்லாம் வித்தியாசமாக வேறுபட்டவராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வேதாந்தத்தினுடைய பரம தத்துவத்தை அறிந்து அனுபவித்தவர். அது மட்டுமல்ல, அப்படி அனுபவித்தவர்களில் முதலாவராக முதன்மையானவராக நினைக்கத்தக்கவர் ஞானினாம் அக்ரகண்யர் என்று அவரை நேருக்கு நேராக அறிந்திருந்த துளசிதாசர் சொல்கிறார் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும், புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய மற்ற பெருமைகளில் சிலதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதால் அதிகப்படியாக இந்த ஞான சிரேஷ்டர் என்று சொல்லியிருப்பதையும் அது பரம சத்தியமான வார்த்தை என்பதை நாம் புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகா பெரியவர் சொல்லுகிறார். மற்ற பெருமைகள் என்ன? அதுலித்த பலதாமம் என்று ஆரம்பிப்பது அவருடைய சரீர பலம், தேக பலத்தை சொல்வது தான் இல்லையா. அதுலித்த பலதாமர் என்றால் தன்னிகர் இல்லாத வலிமையின் இருப்பிடமாக உள்ளவர்
தன்னிகர் இல்லாத வலிமையின் இருப்பிடமாக இருக்கிறவர் என்று. அப்புறம் ஸ்வர்ண சைலாப தேகம் என்றால் அவருடைய சரீரம் பொன் மலை மாதிரி இருக்கான். அவருடைய தேகம் வஜ்ராங்கபலி எப்படி இருக்கிறாருன்னா பொன் மலை மாதிரி இருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய பிரம்மச்சரிய தேஜஸ். நல்லா சொல்லுவார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், பிரம்ம தேஜஸ், காட் இன்டாக்சிகேட்டட் ஃபேஸஸ் என்று அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார். இந்த பொன்மயமான சரீரத்தை பற்றி சொல்லும் பொழுது மாணிக்க வாசகரிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து அழகாக கவித்துவமாக விளக்குகிறார் மகா பெரியவர். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்றார் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே. ஆனால் ஆஞ்சநேயரிடமோ உள்ளொளி சொர்ணகாந்தியாக பொன்மயமாக அவருடைய ஊனிலும் பிரகாசித்ததுங்கிறார். இங்கே ஊனினை உருக்குவதாக இல்லை, அவருக்கு உள்ளொளி அப்படியே அதுவே ஊனாக விளைந்தது. உள்ளொளியான அந்த பொன்மயமான தேஜஸ் அப்படியே ஊனாக உடம்பாகவும் விளைந்து பிரகாசித்தது, விகசித்தது என்று அழகாக கவிதை நடையிலே அதை நமக்கு விளக்குகிறார். அப்படி ஊனை உருக்காமல் அவர் மேரு பர்வதம் போன்ற ஒரு தேகத்தை கொண்டிருந்தார். ஏனென்றால் அப்படிப்பட்ட செயல்களை அவர் செய்தாக வேண்டியிருந்தது. கடல் தாவ வேண்டியிருந்தது, போர் செய்ய வேண்டியிருந்தது, ராமரையும் லக்ஷ்மணரையும் தோளிலே ஏற்றி செல்ல வேண்டியிருந்தது, எத்தனையோ சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வர வேண்டியிருந்தது. 1,2 அவர் செய்த சாகசங்கள். அடுத்ததாக தனுஜ வன கிருஷானும் அப்படின்னா காட்டுத்தீ அப்படின்னா ராட்சச குலம் என்கின்ற காட்டை பஸ்பம் பண்ண அக்னியாக இருந்தவர் என்று பொருள். ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகிறேன். ஆஞ்சநேயர் தான் பவிஷ்யத் பிரம்மா, இனி வரப்போகும் பிரம்மா, படைப்பு கடவுள் அவர்தான் என்று சொல்லுவார்கள். அவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் திருக்கயிலாய மலையிலே நேராக பார்க்கும்போது தட்சிண முகம் நமக்கு தெரியும். அப்படியே பார்க்கும்போது கிழக்கு முகம் இருக்கு. கிழக்கு முகத்தில் அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் வாயுவும் அக்னியும் மட்டும் கொண்ட ஒரு திவ்யமான தேஜஸோடு அவர் அங்கே இருக்கிறார் என்று என்னுடைய குருநாதர் குறிப்பு சொல்லியிருக்கிறார். எந்த விதமான மிகையும் இல்லாமல் சொல்லுகிறேன். 2004ஆம் ஆண்டு நாங்கள் கைலையை பார்க்கும் பொழுது அந்த உருவத்தையே அங்கே காண முடிந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இப்போ ஞானினா, இதனால்தான் அவர் ஞானினா அக்ரகண்யராக துளசிதாசர் கொண்டாடுகிறார். ஞானியரில் முதல்வன் என்று கொண்டாடுகிறார். அப்புறம் அவருடைய மன விசேஷத்தை சொல்லுகிறார். சகல குண நிதானம், அதாவது அத்தனை நல்ல குணங்களுக்கும் ஒரு தேக்கமாக ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல குணங்களுடைய கஜானாவாக இருந்தார் என்று அவர் பயன்படுத்துகிறார். அதற்கப்புறம் ராமதாசர் என்கின்ற சேவகராக பெயரெடுத்த அவரே சுலபத்தில் அடக்கி வைக்க முடியாத வானர் ஜாதி முழுவதையும் அடக்கி வைத்தார் பாருங்க. வானரானாம் அதீசம் என்றால் 2, மனம் ஒடுங்கியவர். இன்னொன்று, நம்முடைய மனம் குரங்கை போல் இருக்கக்கூடிய நம்முடைய மனம் ஒடுங்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயரை துதித்தால் முடியும். ரகுபதி வரதூதம், அவர் ராமனுடைய தூதராக இருந்தார். பிரிய பக்தம் என்று இன்னொரு பாடமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது வாத ஜாதம், வாயுகுமாரனாகி அவரை நான் வணங்குகின்றேன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஒப்பற்ற வலிமையுள்ளோன், பொன் ஓங்கியது போல் மலை மேனியுள்ளோன், தப்பேதும் வழி என்பவர் தப்பே தம் வழி என்பவர் தம்மை தகர்த்தெறியும் காட்டுத்தீ போல வெய்யோன், ஒப்பிலா ஞானியர்கோன், துளி ஒரு பிசிரும் இல்லாத சத்வ குணவான், தப்பு மனம் தன்னை மாற்றும் கோ தண்டன் தூதன் வாயு மைந்தன் அடி பணிவோம் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை சுருக்கமாக பார்ப்போம். எந்த தொழிலானாலும் சரி, அதை பரமேஸ்வரன் ஆக்ஞையாக செய்தால் அதுவே ஒருவனுக்கு ஆன்மநலம். நான் இந்த பதிவுக்கு எந்த மகா வாக்கியத்தை எடுப்பது என்று பார்க்கும் பொழுது புத்தகத்தை பிரித்தவுடன் கண்ணிலே தென்பட்டது. என்ன கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். எந்த தொழிலானாலும் அதை இறைவனுடைய ஆக்ஞையாக செய்தவர் ஆஞ்சநேயர். அவருடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் கோல்லெஸ் ஃபெய்த், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலக்கும் இல்லாத மகா நம்பிக்கை கொண்டவர். எல்லாம் இருந்தும் ராமபிரானை தன்னுடைய எஜமானனாக ஏற்றவர். அந்த கோல்லெஸ் ஃபெய்த் நம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க வேண்டும். ஆஞ்சநேயரை போலவே தொண்டர்களெல்லாம் தொண்டனாக விளங்குகின்ற அந்த தொண்டு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். எப்பொழுதும் இறைவனடி பணிந்தே நாம் வாழ வேண்டும். வணக்கம்.